ஒரு வழிபோக்க ரொம்ப பசி எடுக்குது. ஒரு வீட்டில் போய் எனக்கு உணவு கொடுங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீட்டு பெண்மணி உணவு கொடுக்கறதுக்கு மறுத்துடுறாங்க. அடுத்தடுத்த வீடுகளில் கேட்குறாரு. அப்பயும் அதே நிலைமை தான். உடனே ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு கல் எடுத்து, இது ஒரு அற்புதமான மேஜிக் கல், இதை வந்து சாதாரண தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலே அது சூப்பாக மாறிடும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஊர் மக்கள் அடுப்பு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சு கொதிக்க வைக்கிறாங்க. அவரும் பானைக்குள்ளார அந்த கல்லை போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து ருசிச்சு பார்த்துட்டு, ஓ அற்புதமா இருக்கு, உங்க ஊர் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தா இன்னும் சுவை கூடும் அப்படிங்கிறாரு. உடனே உருளைக்கிழங்கு வருது. அடுத்து கொஞ்சம் ருசிச்சு பார்த்துட்டு, உங்க ஊர் தக்காளி இதில் வந்து சேர்க்கப்பட்டால் இன்னும் ருசி அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே தக்காளியும் வருது. இப்போ மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்தா எல்லாருக்கும் இதை பரிமாறலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மக்கள் மிளகுத்தூளும் உப்பும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு எடுத்துருவாங்க அவங்க கோப்பைகளை, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. அந்த ஊர் மக்கள் கோப்பை ரொட்டி துண்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவருக்கும் ரொட்டி துண்டு கோப்பையெல்லாம் கொடுத்துட்டு அந்த சூப்பை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. வழிபோக்கரும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்றாரு. இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறுக்கும் மனிதர்களோட மல்லு கட்டக்கூடாது, மாறாக அவர்களையே கருவியாக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்வதுதான் அறிவாளித்தனம். அதனால நம்ம வந்து